ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சஃபா கிரியேஷன்ஸ். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போ உடனே எங்களோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 monthsக்குள்ளே கம்ப்ளீட் ஆரி ஒர்க் நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தே கான்ஃபிடென்ட்டோட ஆரி பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இப்போவே உங்களோட நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களோட ஒரு நியூ கிளைண்ட் வந்துட்டு ஸ்பேஸ் சில்க் ஃபேப்ரிக்கில் ஸ்லீவில் மட்டுமே சிம்பிளாக மினிமலான ஆரி ஒர்க் டிசைனிங் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லீவுக்கு மட்டும் டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு கொரியர் பண்ண போகிறோம். இந்த டிசைனை தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி எலிகண்ட்டான பொட்டிக் ஸ்டைல் டிசைனர் குர்த்திஸ் பிடிக்கும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயோ சஃபா கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு சிம்பிள் ஃப்ளாரல் பேட்டர்ன் தான் டிசைன் பண்ண போகிறேன் ஸ்லீவுக்கு. ஸோ இந்த டிசைனை நான் பின்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஸ்மால் ஃப்ளவர் மட்டும் எடுத்து ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அந்த ஒரு ஃப்ளவர் டிசைனை வச்சு வேறு ஒரு பேப்பரில் எத்தனை ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைனில் 4, அடுத்த லைனில் 3, அதுக்கு அடுத்த லைனில் 1 இந்த ஆர்டரில் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு ஃப்ளவர் ட்ரேசிங் மட்டும் நீங்கள் எடுத்தாலே அதை வச்சு நீங்கள் எத்தனை வேணும், எந்த ஆர்டரில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி இன்னொரு பேப்பரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். பின்ட்ரெஸ்ட்லேருந்து மொபைலில் எப்படி ட்ரேஸ் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா நான் ஆல்ரெடி கிளியரான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணும் அப்படின்னா நீங்கள் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க்குமே கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபேப்ரிக்கில் ஸ்லீவ் போட வேண்டிய சைடு எடுத்துகிட்டு ஸ்லீவோட பேட்டர்னை முதல்ல ட்ரா பண்ணிக்கோங்க. அவுட்லைன் மட்டும் ஸ்லீவுக்கு சென்டரில் பாதியை டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு லைனும் கொடுத்துக்கோங்க. அதாவது கிளாத்தோட சென்டர் லைன், கார்பன் பேப்பரோட ஃபோல்டிங் லைன், ட்ரேசிங் பேப்பரோட சென்டர் ஃபோல்டிங் லைன், இது 3 லைனும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு 4 சைட் வந்து பின் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே ட்ரா பண்ணுறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 4 சைட் பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா மூவ் ஆகாது. பின் பண்ணிவிட்டு மேலே ஒரு பென் ஒரு பென்சில் வச்சு ட்ரா பண்ணுங்கள். ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணும்போது கீழே எட்ஜஸ் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. 1 or 2 inches விட்டுட்டு ஸ்லீவோட பேட்டர்னை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு கிளியராக தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லாவே அவுட்லைன் எனக்கு போடுற அளவுக்கு கிளியராக தெரியுது. ஸோ இப்போ இதை நான் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃப்ரேமில் ஃபிட் பண்ணும்போது கண்டிப்பாக எட்ஜஸில் நம்ம ஸ்லீவ் போட்டோன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் செட் பண்ணிக்கணும். ஹெல்ப் பின் அண்ட் சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு கோல்டன் கலரில் கட் பீட் போட்டு ஒர்க் பண்ண போகிறேன். ஏன்னா அவங்க இதுக்கு கோல்டன் கலரில் கிராண்டான ஷால் வந்து பேர் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கோல்டன் கலரில் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கட் பீட்ஸில் இந்த ஃப்ளவருக்கான அவுட்லைன் கொடுக்குறேன். ஃப்ளவர் அவுட்லைன் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும். ஸ்ட்ரைட் லைன் போடுறத விட ஃப்ளவர் மாதிரி பிளேஸில் அவுட்லைன் கொடுக்குறப்போ கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அதில் நிறைய டேர்னிங்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டேர்னிங்லலாம் நமக்கு நீட்டாக ஸ்டிச்சஸ் வரணும். லாக் எதுவும் தேவையில்லை, ஏன்னா இது வந்து ஷார்ப்பான கர்வ் கிடையாது, கரெக்டாக ஒரு ஸ்மூத்தான டேர்ன் தான் இருக்குது. ஸோ இதுக்கு லாக் தேவையில்லை. ஆனால் கரெக்டாக நீங்கள் ஒரு 4 கட் பீடுக்கு அப்புறமா வர்றது எல்லாமே லைட்டாக டேர்ன் பண்ணி அந்த ஷேப்புக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் போட்ட அவுட்லைனுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வாங்க. ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இதில் கோல்டில் பண்ணலாம், காப்பர் இல்லைனா சில்வரில் பண்ணாலும் ரொம்ப பிரைட்டாக தெரியும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பியூர் ஸ்பேஸ் சில்க். ஸ்பேஸ் சில்க் உங்களுக்கு வேணாம், இன்னும் சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா ப்ளைன் ஜார்ஜெட் மெட்டீரியலில் கூட இந்த மாதிரி டிசைன் பண்ணி ஒரு பொட்டிக் ஸ்டைல் டிசைனர் குர்த்தியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நிறைய மைன்யூட்டான சின்ன டேர்னிங்ஸ் இருக்கிறதுனால கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டிச்சுக்கும் நீடில் வந்து டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பானி ஒர்க் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி நிறைய வளைவுகள் வருதோ அதே மாதிரி தான். ஒரு பானி ஒர்க் லைன் மாதிரி ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக போட முடியும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கும். கட் பீட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஈவினிங் பார்ட்டிஸ், நைட் பார்ட்டிஸ்க்கெலாம் போட்டுட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே கிளிட்டராக அழகாக தெரிவிங்க. ஸோ இந்த மாதிரி கட் பீட் ஒர்க்லாம் வந்து ஈவினிங் பார்ட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர் டிசைனை நம்ம அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவுட்லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃப்ளவரோட சென்டரில் 3 mmல ஒயிட் கலர் பேர்ல் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். ஒரு பேர்ல் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதிலிருந்து அந்த பெட்டலுக்குள்ளே வரைக்கும், அதாவது ஃபுல் லென்த்து போகாமல் ஒரு பாதி அளவுக்கு போகிற மாதிரி ஒரு லாக் செயின் கொடுத்துக்கோங்க.
அந்த லாக் செயின் போட்டதுக்கப்புறமா அடுத்த லூப்புக்குள்ளே சுகர் பீட் வந்து ஒரு 3 to 4 பீட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பீட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 4 பீட் கொடுத்து மறுபடியும் பேக்கில் அந்த பேர்ல் கிட்ட கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்து ஒரு லாக் கொடுத்துக்கணும். லாக் ஸ்டிச் வந்து அடுத்த சைடு எடுக்க வேண்டிய பக்கமாக டேர்ன் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்த சைடில் திரும்பவும் ஒரு லாக் செயின் த்ரெட்டில் மட்டும் போட்டுட்டு ஒரு 4 சுகர் பீட் பேக்கில் ரிவர்ஸ் கொண்டு வந்து பேர்ல் கிட்ட ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் கொடுங்க. இப்படியே வந்து ஒவ்வொரு பெட்டல் சைட்லேயும் 2 லைன்ஸ் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மெத்தடில் இதில் இருக்க 8 ஃப்ளவரையும் நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ஜரி எடுத்திருக்கேன் கோல்டன் கலரில். கீழே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி லைன் போட்டுட்டு ஃப்ளவர் பக்கத்தில் வரப்போ மட்டும் அதில் இருக்க கர்வ்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்கேலப் டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். இதை நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிக்கலாம். கீழே வர லைனுக்கு ஏற்ற மாதிரி வளைவுகள் கொடுத்துட்டு நீங்கள் லைன் போட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்லீவ் கிட்ட பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி நான் டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நீங்கள் செயின் ஸ்டிச் மட்டும் கொடுக்கலாம், செயின் ஸ்டிச் வித் ஜிக்ஸாக்கும் கொடுக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா ஊதுவர்த்தி யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மெல்ட் பண்ண அந்த கிளிப்பிங் மட்டும் என் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் ஆகாமல் இருந்தது. அதனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். இந்த மாதிரி ஊதுவர்த்தி வச்சுட்டு நீங்கள் அப்படியே அதுக்கு பக்கத்தில் ஒரு லைன் மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா அழகாக வந்து கட் ஆகிடும். ஸோ நீட் ஃபினிஷிங்லேயும் இருக்கும். இதுக்கு நீங்கள் சால்ட்ரிங் கன் இருந்ததுன்னா அதுவும் யூஸ் பண்ணலாம். இல்லாதவங்க இந்த மாதிரி ஊதுவர்த்தி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைனல் அவுட்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், டிசைனிங் வீடியோஸ் இதெல்லாமே பார்க்குறதுக்கு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட சஃபா கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.